நேரம் 8:01 வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் பிருந்தா அவர்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்பில் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் சிஸ்டர். கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதிக வெப்பநிலை தான், ஆனாலும் கர்த்தர் காலங்களை அறிந்தவர், சமயங்களை அறிந்தவர், அவருடைய நடத்தி செல்கிறார். நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தை நிறுத்தி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எடுத்து வாருங்கள். ஆமென் ஆமென். Amen. ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே நன்றி அப்பா, தகப்பனே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நல்லவரே உமக்கு நன்றி, போதுமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, யெகோவா தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், மூன்றில் ஒன்றானவரே உம்மை துதிக்கிறோம், திருத்துவ தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், எங்களுக்கு நன்மை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்க வாழ்ந்து ஆண்டவரே அனுபவிக்க எங்களை நீங்க ஜீவனை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீங்களே, எங்களுடைய பாவம் சாபம் வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி ஐயா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே, எங்களோடு இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் பரிகாரியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆலோசனை தருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நம்புகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மீண்டும் மீண்டும் நம்புகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் தருகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நீதியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் நியாயமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையில உங்களுடைய நாமத்தை உயர்த்தி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது சுவாமி ஆண்டவரே, எங்கள் இருதயத்துக்குள்ளப்பா இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் ஆண்டவரே, அது நூறத்தனையான பலன் கொடுக்கட்டும் அப்பா. 30, 60, 90 என்கிற நாட்கள் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, நூறத்தனையான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாட்களை எங்களுக்கு தந்தருளுவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தை என்ற விதை எங்களுடைய ஆத்மாவுக்குள்ளப்பா இதோ அது விதைக்கப்பட்டு ஆண்டவரே, இந்த வார்த்தையினால வருகிற சந்தோஷம், சமாதானம், விடுதலை ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரை இருக்கும்படியா, இந்த வார்த்தையில நாங்க ஊண்டி கட்டும்படியா ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இதோ கேட்கிற யாவரையும் உடைய ரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய ஆத்மாவை உடைய ரத்தத்தினாலே மூடுகிறேன் சாமி. இந்த வார்த்தை அப்பா இதோ அவர்களுக்கு பெனட்ரேட் பண்ணட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி உங்களுடைய ஆண்டவரே இதோ நீங்க வைத்திருக்கிற நன்மையை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய பல அனுபவங்கள், ஆண்டவருக்குள்ளே அவரிடமிருந்து நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டாலும் அவருடைய சுகம் அளிக்கிற வல்லமையை குறித்தே நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். அவருடைய பண்புகள் நம்மளை விடுதலை செய்கிறார், நம்முடைய ஆத்மாவுடைய காயம் கட்டுகிறார், நம்மளுக்கு பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கிறார், நம்மளுக்கு சமாதானத்தை தருகிறார், நம்முடைய தேவைக்கு ஏற்ப அவர் எல்லாவாகவும் மாறி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய ஒரு பண்பு நம்மளை சுகமாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். நாம் வியாதியிலிருந்து நீக்க வேண்டும், நம் வியாதி குணப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. சித்தமுண்டு குணமாக என்று சொல்லி நம்மளை குணமாக்குவது தேவனுடைய முழு பரிபூரண சித்தம் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல ஆண்டவருடைய அவர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு தந்து அவருடைய தழும்புகளினாலே நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமானோம் என்று 2 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஏசாயாவிலே நாம் 53 பார்க்கிறோம். அதே போல பேதுருவிலேயும் நாம் அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம், குணமானோம் என்று 2
நம்மளுக்கு ஏற்கனவே நடந்ததை போலவும் குணமாகிறோம் என்று இருக்கிறதாகவும் நம்முடைய வசனங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம ஏன் வியாதியோடு இருக்கணும்? ஆண்டவருடைய சித்தம் நம் வியாதி இல்லாம நம்ம சுகமா ஆரோக்கியமா அவருடைய செட்டைகள் இருந்து வழிந்து ஓடுகிற ஆரோக்கியத்தினாலே நாம் கொழுத்த கன்றுகளைப் போல இருக்க வேண்டும். நாம் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம். ஆனால் நம்முடைய சரீரத்திலே ஏன் வியாதிகள் வருகிறது? அப்பொழுது இந்த வியாதிகள் வந்தாலும் இந்த வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெறுவது எப்படி? இதைத்தான் நான் எனக்கு ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட இந்த காரியத்துல எனக்கு அது என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம். இதை எப்படி இந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்க நம்முடைய சரீரத்துல பெற்றுக்கொள்வது இலகுவான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுது. அப்ப ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்? அப்ப நம்ம என்ன தப்பு பண்றோம்? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை போய் சொல்லாது. அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகி விட்டோம். அப்ப நான் குணமாகலையே, இன்னும் ஏன் நான் வியாதியோடு இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி எனக்குள்ள நான் கடந்து வருகிற பாதைகள்ல இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கிற பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறதும் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களையும் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், நம்ம மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நம்முடைய இருதயம் கடினமா வச்சுக்க கூடாது. நம்முடைய இருதயத்துல கடினத்தை நிமித்தம் என்ன செய்யறாரு ஆண்டவரே, நம்மளால குணமாக்க முடியாம அவரை நம்மளை குணப்படுத்தாதபடிக்கு அவரை நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸ் பண்றோம். இப்ப சில வேளைகள்ல நம்முடைய பிள்ளைகள் திருப்ப திருப்ப நம்மளிடத்துல ஒன்றை கேட்கும் பொழுது, அதுவும் இப்ப நம்மளுக்கு ஒரு சாதாரண அவர்களுக்கு ஒரு சாப்பாட்டு சாமானமாக இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு சாப்பிடுற நேரத்துல அது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம கொடுத்தா அந்த பிள்ளை சாப்பிடாது என்று சொல்லி நம்ம அதை கொடுக்காம நம்ம என்ன செய்வோம், ஒதுக்கி வச்சிருப்போம். அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்கணும், ஹெல்த்தியா சாப்பிடணும் என்று சொல்லி ஒரு சிப்ஸோ வேற ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்டை கேட்கும் பொழுது இல்லை இப்ப வேண்டாம் அப்படி சொல்லி நம்ம வைத்திருப்போம். ஆனா அந்த பிள்ளைகள் சரி நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்காம வச்சிருக்கலாம்னு சொல்லிதான் நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சா நம்ம அந்த ஜங்க் ஃபுட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்மளே கூட இந்த நேரத்துக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் சில காரியங்களை தடுத்து வைத்திருப்போம். ஆனா அந்த திருப்பி திருப்பி நம்மள்கிட்ட அந்த பிள்ளைகள் கேட்கிற பொழுது என்ன செய்வோம், இன்னைக்கு முழுக்க உனக்கு இது கிடையாது, இன்னைக்கு நீ திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிற, இன்னைக்கு இது கிடையாது, இன்னைக்கு நீ சாப்பிட்டு முடிச்சாதான் அதுவும் கொடுக்கலாமா கொடுக்கலையான்னு சொன்னா நானு யோசிப்பேன், திங்க் பண்ணுவேன். இப்படி எத்தனை பேரு நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ சொல்லியிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லியிருக்கேன், என்னோட இருக்கிறவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சோ அதே போலதான் ஆண்டவரும் என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஒரு நல்ல காரியங்களை நம்மளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி அதை கொடுப்பதற்காக சில காரியங்கள் நம்மளுக்கு இப்பதான் வேணும், உடனடியா வேணும் என்று சொல்லி நம்ம அடம் பிடிக்கிற பொழுது அங்க என்ன நடக்குது, அதை நம்மளுக்கு அது இல்லையோ என்று சொல்லி நம்மளே அதை கொடுக்க முடியாத கட்டத்துக்கு எப்படி நம்ம சிலதை தள்ளுறோமோ, அதே போல நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு நல்லதான் செய்யறாரு, எனக்கு தேவைன்னா அது கொடுப்பாரு, எனக்கு நினைப்பதற்கும் அதிகமா அவர் கொடுக்கிறவர் என்ற வேதம் எனக்கு சொல்லுகிறது. சோ அந்த வேதத்தின்படி நான் என் தேவனை நான் நம்புகிறேன். அப்போ நம்முடைய தேவனை நம்ம அந்த அளவுக்கு இந்த வேதத்துல சொல்லப்படுகிறதின்படியே நம்ம தேவனை நம்புகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்ம இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே நம் தேவனை பார்க்கிறோமான்னு கேட்டா நிச்சயமா இல்லவே இல்லை, நிச்சயமா 100% இல்லை. நம்ம ஏதோ ஒரு காரியத்துல பாக்குறோம், ஆனா மற்றொரு காரியத்துல தேவனை அந்த அளவுக்கு இந்த காரியத்தை தேவன் செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது கிடையாது. சோ இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம எங்கே விடுகிற பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்தை ருசி பார்க்காம இருக்குதுங்கிறதான் நம்ம தியானிக்க போகிறோம். அதை தியானிக்கிற பொழுது அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வார்த்தைகளை நீங்க அலைன் பண்ணுகிற பொழுது, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்கிற பொழுது எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதியையும் தேவன் நம்முடைய சரீரத்துல வர பண்ணவே பண்ணார்.
இத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். இப்ப நம்ம இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டாலே நம்ம அது இப்படி வியாதியே இல்லாம எப்படி இருக்க முடியும்? பவுலுக்கு வியாதி இருந்துச்சு, வேதத்துல வியாதி இருக்கு, எல்லாருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு. ஆனா நீங்க இந்த உள்ள தேவ மனிதர்களை பார்க்க போறீங்களா? நீங்க அங்க இயேசுவை பார்க்க போறீங்களா? இயேசு எந்த இடத்துலயாவது கால் வலின்னு உட்கார்ந்தாரா? இல்ல எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு இருந்தாரா? இல்ல உடம்புல கட்டி இருந்துச்சுன்னு இருந்தாரா இயேசு? இன்றைக்கு நீங்க யார பார்க்க போறீங்க? அதுல இருக்கிற பரிசுத்தவான்களாகிய குறிப்பிடப்பட்ட இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல பார்க்க போறீங்களா? இல்ல அங்க குறிக்கப்பட்டு இருக்கிற தேவ மனிதர்களை பார்க்க போறீங்களா? இல்ல அதுல இருக்கிற விசுவாசிகளை குறித்து இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்களா? எல்லாருக்கும் வியாதி வருகிறது. ஆனால் இந்த வியாதியிலிருந்து மீட்ட இயேசுவைத்தானே நானும் நீங்களும் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்கிறது என்பதற்காக தேவன் எனக்கு வியாதியை அனுமதித்தார் என்று சொல்லிக்கொண்டு அந்த தேவன் எதை அனுமதித்தாரோ அதே அனுமதித்தவர்கிட்டயே போயிட்டு ஆண்டவரே இதை எடுத்து விடுங்க, ஆண்டவரே எடுத்து விடுங்கன்னு சொல்லுவது எவ்வளவு மாய்மாலமான ஒரு விண்ணப்ப ஜெபமாக இருக்கிறது தேவஜனமே. இன்றைக்கு நாம் தேவன் நம்மளை சகிப்பதற்கு, நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு, நம்முடைய கேரக்டரை ஆண்டவர் மெருகு ஏற்றுவதற்காக வியாதியை உங்கள் சரீரத்திலே கொடுத்தார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னா உங்களுடைய நம்பிக்கை எதுவோ அப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனா அது வார்த்தை உண்மை அல்ல. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ இயேசுவாகிய கர்த்தரையே நம்ம என்ன செய்யறோம்? மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டம் என்று சொல்லுகிறோம். சிலர் வியாதிகள் வருகிற பொழுது என்னுடைய கேரக்டர் மாறுது, நான் இந்த பாடுகளுக்குள்ளதான் நான் இன்னும் அதிகமாய் நான் என்ன செஞ்சேன்? தேவனிடத்துல நெருங்கினேன். நான் இன்னும் அதிகமாய் தேவனை நான் கண்டு கொண்டேன், நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சில போதனைகளை நீங்கள் கேட்கலாம். அப்ப கேட்கிற பொழுது உங்களுக்கு ஒரு வியாதி வருதுன்னு உடனே நீங்க என்ன பண்ணலாம்? ஓ, ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், என்னை மாற்றுகிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். இது எல்லாமே உண்மைதான். சிலர் வியாதிகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், உண்மைதான். இந்த வியாதியினாலதான் நான் இன்னைக்கு அடங்கி போயிருக்கேன் என்று சிலர் சொல்லலாம், உண்மைதான். ஆனா அது உண்மை கிடையாது. ஆனால் இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது உங்களுக்குள்ள என்ன சிந்தனை வர வேண்டும்? ஆண்டவர் நம்மளுக்கு வியாதியிலிருந்து நீக்குகிறவர். அவர் எனக்கு வியாதியிலிருந்து எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல. இந்த வியாதியின் மூலமாக கற்றுக் கொடுப்பார் ஒரு மற்ற சாத்தானுடைய முள்ளாக இருக்குது என்றுதான் சொல்லுகிறார். தேவன் அனுப்பிய முள்ளாக அல்ல, சாத்தான் எனக்கு கொட்டுகிற முள் என்றுதான் சொல்லுகிறார். அப்போ தேவனுக்கு ஒரு ஹெல்ப், சாத்தான்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணுமா? தன்னுடைய தேவ பிள்ளையாக உங்களை மாற்றுவதற்கு தன்னுடைய சொந்த குமார் என்றும் பாராமல் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்த தன் பிள்ளையை கொடுத்து மூன்றில் ஒன்றாக உங்களுக்கு சமாதானத்தின் தேவனாக ஆவியானவராக உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுத்து விட்டு அவர் நம்மளை விட்டு அந்த சரீர பிரகாரமாக போனாலும் ஆவியோடு கூட நம்மோடு வாழ்ந்திருக்கிற தேவனுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி இப்படியெல்லாம் உங்களுக்கு செய்கிற தேவனுக்கு, இல்லாததுல இருந்து உருவாக்குகிற தேவனுக்கு உங்களை மாற்றுவதற்கு ஒரு பிசாசின் முள்ளு உங்களுக்கு தேவையா? அப்படிப்பட்ட நீங்க ஒரு அடங்காத ஜனமாகவா நீங்க இருக்கீங்க? அப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனமாகவா நீங்க இருக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லையே. இப்ப இன்னைக்கு எத்தனையோ பேரு போய் தேவாலயத்துல இருந்தும் மீட்டிங்கா அட்டன் பண்ணியும் கூட தேவனை தேடுகிறவர்கள் வியாதியோடு கூட இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நாம் தேடுகிறத நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய வெளித்தோற்றத்தை நாம் பார்க்கிறோம், ஐயோ கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அங்க உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள என்ன நடக்குது? அவங்க எவ்வளவு தூரம் அவர்கள் வாயினாலே தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்களா? முழுமையாக தேவனை கஷ்டம் வருகிற பொழுது முழுமையாக தேவனை நம்புகிறார்களா? இது எல்லாவற்றையும் பார்த்துதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலைய நம்மளுக்கு அதிசீக்கிரத்துல நம்மளுக்கு கொடுக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேங்கிறதற்காக நான் மற்றவர்களை சாடியோ மற்றவர்களை குற்றப்படுத்தியோ பேசல. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலையும்
ஒரு இடத்துல தேவனுடைய பிரசன்ஸ் எனக்கு தேவையா இருக்கு. நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் தேவனுக்கு முழுமையை கொடுக்காம நான் என்னுடைய சுயத்துல நான் ஆடிக்கொண்டு இருக்கிறேன். அந்த சுயம் உடைக்கப்பட வேண்டும். அந்த சுயம் உடைக்கப்பட்டு என் தேவன் அங்கே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிற பொழுது என்னுடைய என்னுடைய செயல்ல, என்னுடைய பேச்சுல, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய எண்ணத்துல எல்லாத்துலயும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா நம்முடைய லைஃப்? அப்படியே நம்முடைய சுவாச குழாய்கள், நம்முடைய செல்ஸ் எல்லாமே தேவனை என்ன செய்ய ஆர்ப்பரித்து கொண்டு, தேவனை துதித்து கொண்டு, என் தேவன் கர்த்தர் நல்லவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் எனக்காக நன்மை செய்கிறவராய் வெற்றி சிறந்திருக்கிறார், என் வாழ்க்கையில அவர் நன்மைதான் செய்வார், என் காதுகளுக்குள்ளே அது துர்ச்செய்தியாய் இருந்தாலும் கூட, நான் பார்க்கிற காரியம் எனக்கு துர்ச்செய்தியா இருந்தாலும் கூட அது எனக்கு துர்ச்செய்தியே அல்ல. என் தேவன் எனக்கு நன்மையான செய்தியைத்தான் தருவார். இதை என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். தேவ ஜனமே, இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள்ல இன்றைக்கு நடக்கிற அதே சிச்சுவேஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது, ஏன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது என்னுடைய மனநிலைமை அழுது கொண்டோம், புலம்பிக் கொண்டோம், குறை சொல்லி கொண்டோம், முறுமுறுத்து கொண்டோம். என்ன வாழ்க்கை, எப்படி இந்த வாழ்க்கை மாறப்பொழுது, நம்ம கடவுளை தானே நினைக்கிறோம் அப்படி என்று சொல்லி என்னுடைய சூழ்நிலை இருக்கும். ஆனா இப்ப வரும் பொழுது நாட்டி வேணா single% நான் அசையவே இல்லை. ஏன்னா அது எவ்வளவு எனக்கு அதை பார்த்தா சிரிப்பா இருக்கு. அடக்கடவுளே, இதே காரியத்துக்கா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அழுதான். நானு இதே காரியத்துக்கா நான் தேம்பி அழுதேன். எனக்குன்னா யாரும் இல்லையா என்று நான் புலம்பிக் கொண்டு இருந்தேன். ஆனா இதுல மாறப்பட்டது என்ன? நான் அதே சரீரத்தோடு தான் இருக்கிறேன், அதே மாமிசத்தோடு தான் இருக்கிறேன், அதே பிரச்சனையத்தான் என் காதுகள் கேக்குது, அதே பிரச்சனையத்தான் என் கண்கள் காணுது. ஆனா அது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஒரு துளி கண்ணீர் வரல, ஒரு துளி வேதனை இல்ல. ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, ஏன் நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் என்று சொல்லி சுய பச்சாதாபம் என் மேல இல்ல. எனக்கு இன்னும் அது சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். நான் அதுல இருந்து அந்த ஒரு ஓவர் கம் பண்ணும் பொழுது அவ்வளவு ஜாய்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ தேவன் இல்லைன்னா, அப்ப தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று சொன்னா நம்மளுக்கு கேட்கிற காரியங்கள் நம்மள என்ன செய்யாது, நம்மள அசைக்காது, நம்மள வேதனைப்படுத்தாது. அப்போ இந்த வியாதிக்குள்ளே நம்ம மீண்டுமா இந்த வியாதியின் காரியங்களுக்குள்ளே வருவோம், பலவீனத்துக்குள்ளே வருவோம். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே நம்மளுக்குள்ளே இருக்கிற கடினங்கள், தேவனை முழுமையாக நம்பாத தன்மை. இப்பொழுதும் கூட நாம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 16 வசனங்களை வாசித்து விட்டு நான் மீண்டுமா இதற்குள்ளே நான் போகிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காணுகிறதாக நினைத்தான். அவன் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதே என்னும் பேர் கொண்ட ஒரு பெண்
உற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன் நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. இதோ இந்த வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அங்கே விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொன்னால், நாம் இந்த முதல் பகுதியை நாம் மற்ற நாள் நம்ம இன்னும் அதை ஆழமாய் பார்க்கலாம். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச நினைத்த காரியம் என்னன்னு சொன்னாக்க, இந்த ஜனங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டு நமக்காக நம்மோடு இருந்த ஒரு மனுஷன் பேதுரு அங்க சிறைச்சாலையில இருக்கிறார், நம்ம அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும் என்று சொல்லி அங்கே ஜனங்கள் எல்லாம் எவ்வளவு நல்லவங்களா, எவ்வளவு பரிதபித்து, எவ்வளவு அன்புடையவர்களாய் அங்கே அவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. பேதுரு வெளியே வரணும்னு சொல்லி அங்க ஜெபிக்கிறார்கள். அங்க அநேகர் கூடி அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனா அங்க பதில் வந்து விட்டது. பதில் வந்து கதவை தட்டுது. அங்க ஆளே தட்டுறது மாத்திரமல்ல, ஒரு ஆளு போய் வந்து, அம்மா பேதுருவே கதவை தட்டுறாரு. அந்த சந்தோஷத்துல அந்த அம்மா கதவை திறக்கல. அந்த ஜெபம் வந்த உடனே அந்த ஜெபத்துக்கு வந்த பதிலுக்கு திறந்து, அந்த ஜெபத்துக்கு தானே பதில் வந்தது இல்லையா? அந்த சந்தோஷத்தை விட இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஜெபத்துக்கு வந்ததனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்காம போய் ஷேர் பண்றாங்க. அங்க ஷேர் பண்ணும்பொழுது என்ன நடக்குது, அவர்கள் என்ன சொல்றாங்க, பிதற்றுகிறாய் என்று சொல்லுகிறாங்க. அவ சொல்ற, இல்ல அவதான், அவ வந்து திரும்பி சொல்றா அவதான் என்று சொல்லி. அப்பவும் சொல்றாங்க, நீங்க அவங்க வந்து தூதனாய் இருக்கலாம் என்று சொல்லி. அதுக்கப்புறமும் பேதுரு என்ன செய்கிறார், அங்கே தட்டி கொண்டு இருக்கிறது. அங்கே திரும்பவும் பின்னும் தட்டி கொண்டே இருக்கிறார். அவர்கள் திறந்த பொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவனுடைய கிருபை பேதுரு எப்படியாய் தட்டி கொண்டு இருக்கிறாரோ அதே போல இன்றைக்கு உங்களுக்கான பதில் தட்டி கொண்டேதான் இருக்கு. உங்களுக்கான பதில் வந்தாகி கதவண்டை தட்டி கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அந்த கதவை திறந்து பார்த்து உங்கள் ஜெபத்திற்கு வந்த பதிலை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க போய் மற்றவங்ககிட்ட சொல்றது இருக்கட்டும், அந்த ஜெபத்துக்கு வந்த பதில போய் நீங்க மற்றவர்களிடத்துல, ஓ இன்னைக்கு நம்ம ஜெபிச்சதுக்கு பதில் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷம். இன்றைக்கு இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஆவியானவர் இன்றும் உதவி செய்வாராக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நீங்க ஜெபித்து அதுக்கு பதில் வந்திருக்கும். ஆனா அந்த பதில் வந்து சந்தோஷத்தை விட நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவோம். அத வாங்கி ஒரு சும்மா ஒரு சாப்பாட்டு சாமான இருந்தா கூட, இன்னைக்கு இது வந்துருச்சு, நான் நினைச்சேன் வந்துருச்சு, அதை சாப்பிடுங்க முதல்ல. அது எவ்வளவு நல்ல ஸ்வீட்டா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு சவரா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. நீங்க விரும்பினது வந்துச்சு, அதை ஆண்டவர் கொடுத்தாரு, சோதரித்து அந்த வந்த பதில கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு எனக்கு நான் நினைச்சேன் வந்துருச்சு, இதை நீங்க சொன்னீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க பிதற்றுகிறாய் என்று சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அது இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவங்க ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, ஏதோ தப்பா ஆர்டர் வந்துருச்சு, இப்படி ஏதாவது உங்களை சொல்லி குழப்பி விடுவாங்க. இந்த குழப்பத்துல நீங்க தேவன் வைத்திருக்கிற நன்மையை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜெபத்துக்கான பதில நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. தேவச்சனமே, நீங்க நம்ப வேண்டியது, என் தேவனிடத்திலே நான் ஜெபிக்கிற பொழுது அவர் எனக்கு ஜெபத்திற்கு பதில் தருவார். இதை விட இன்னொரு காரியம், நான் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் என் தேவன் எனக்கு நன்மையானதை எனக்கு நிச்சயமாக என் தேவன் எனக்கு செய்வார் என்று நீங்கள் நம்புகிற பொழுது நம்மளுக்கு அதிகமாகவே நம்மளுக்கு ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த பைபிள்ல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் இப்போதைக்கு நீங்க விட்டுருங்க. இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நீங்க திருப்பி திருப்பி படியுங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே
அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னா, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் ஆண்டவர் தர வேண்டும் சொன்னா, அதை ஆப்ரேட் பண்றதுக்கு என்ன இங்க சொல்லி தராங்கன்னா, நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படியே உங்களுக்குள்ள இருக்கிற பேட்டரி எவ்வளவு சார்ஜா இருக்கு, 100% உங்க இதுல சார்ஜா இருந்துச்சுன்னா தான் அந்த வெளிச்சம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது உங்க கையில 10% இருந்துச்சுன்னா அதுக்குரிய அந்த லோ காட்டிட்டு தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு டிவைஸ்ல எல்லாம் பேட்டரிய போட்டீங்கன்னா சார்ஜா இருந்துச்சுன்னா அந்த பேட்டரி ரிமோட்டை வேலை செய்யும். அது கொஞ்சம் லோவா இருந்தா உங்களுக்கு அது லோவா இருக்கு சொல்லி உங்களுக்கு அது சொல்லும். சிலது வேலையே செய்யாது, லோக்கு கீழே போச்சுன்னா வேலையே செய்யாது. அந்த ரிமோட்டு சும்மா ரிமோட்ன்ற பேர்ல தான் இருக்கும். இன்றைக்கு அதே போலதான் உங்களுக்குள்ள நீங்க எவ்வளவு வல்லமை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிற உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை எவ்வளவு இருக்கு, அந்த வல்லமையின் படிதான் நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு கிரியை செய்வார். அப்ப இந்த வல்லமை சக்தி எனக்குள்ள, அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா? ஒருவரிடத்துல அதிகமான வல்லமையும் ஒருவருக்கு கொஞ்சமான வல்லமையும் கொடுப்பதற்கு இல்ல. போன வாரம் பார்த்தோம், தேவனிடத்தில் பட்சபாதம் அல்ல. தேவன் எல்லாருக்கும் சமமா ஒரே வல்லமையைத்தான் கொடுத்திருக்கிறார், ஒரே வல்லமையை தான் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமைய நம்ம அந்த வேதத்தை படித்து இந்த வார்த்தைகளை நம்பி இந்த சத்தியத்தை கேட்டு நான் குணமாகி இருக்கிறேன், நான் அவருடைய தழும்புகளினால் நான் குணமாகி இருக்கிறேன், என் சரீரத்துல நான் பலவீனம் இருக்க முடியாது, என் சரீரத்துல நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், அவருடைய சட்டையிலிருந்து வழிந்தோடுகிற ஆரோக்கியத்தினால் நான் புதுபலன் அடைந்திருக்கிறேன், கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர பறப்பார்கள், அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள், நான் புதுபலன் அடைகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு சோர்வா இருக்கு, என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல, அப்ப நான் எப்படி சிஸ்டர் பொய் சொல்றதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எது பொய்? நீங்க வியாதியா இருக்கிறது பொய், நீங்க பலவீனமா இருக்கிறது பொய். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உண்மைன்னு சொல்றீங்கல்ல, தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாதுன்னு சொல்றீங்கல்ல. அப்ப அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய தழும்புகளினாலே நீங்க குணமானவர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு வியாதியோடு இருக்கிற நானும் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரையே தியானிக்கணும். நம்மளுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை உள்ள, நமக்குள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமையை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த வல்லமையை நீங்க என்ன பண்ணணும், இன்னும் அதை ஆக்டிவேட் பண்ணணும். நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ நம்ம சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய. அப்போ நமக்கு எப்படி செய்வாரு? உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வல்லமை நீங்க பட்சபாதங்கள் அல்லப்பா, நாங்க எத்தனையோ டெஸ்டிமோனிஸ் கேட்கிறோம், அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரலா நீங்க கேன்சரை ஹீல் பண்ணிருக்கிறீங்க, அவங்களுக்கு கட்டிய நீங்க ஒரே நேரத்துல நீங்க எடுத்து போட்டிருக்கிறீங்க, அவங்க ஒரு சிலருக்கு நீங்க லிவரை ஹீல் பண்ணிருக்கிறீங்க, ஒரு சிலரை மரித்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கீங்க, ஒரு சிலருக்கு கிட்னியை கொடுத்திருக்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு கண்ணு பார்வை கொடுத்திருக்கிறீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு காதை கேட்க பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க இவ்வளவு அற்புதங்களை செய்தீங்கன்னு நாங்க கேட்கிறோம். நாங்க வேதத்திலையும் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பிறவி குருடனை நீங்க பார்க்க வச்சிருக்கிறீங்க, பிறவி செவடனுடைய கண்களை நீங்க திறக்க பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க எல்லா வியாதியும் நீங்க தீர்த்திருக்கிறீங்க. நான் வியாதியோடு இருப்பது உங்களுடைய சித்தம் அல்ல, நீங்க சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லித்தான் நீங்க குணப்படுத்தி இருக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய கேரக்டர் ஆண்டவரே. இதத்தான் நீங்க தான் என்னுடைய பரிகாரிய ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய ரண வைத்தியன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தீர்க்கதரிசிகள் இடத்துல போய் என் வியாதிக்கு எப்ப எனக்கு ஒரு தீர்வு வரும், தேவனுடைய சித்தம் என்று கேட்ட நாட்களை மன்னியும் ஆண்டவரே. அது எல்லாம் என்னுடைய அறியாமையின் நாட்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா, என் தேவனுடைய சித்தத்தை ஆராய மாட்டனா என்று சொல்லி நான் ஊழியர்களை தேடி தேடி போன நாட்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நீங்க
இன்னைக்கு மெச்சூர்டு பிள்ளையா ஆண்டவரே, சில்ட்ரனா என்னை நீங்க மாத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை பால் குடிக்கிற பிள்ளையா மூல உபதேசத்துல இருந்து என்னை தூக்கி எறிந்து சமாதானம் பண்ணுகிறவனாய் உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிற பிள்ளையா என்னை நீங்க மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த எபிசியன் 3:20 நான் ஆண்டவரே, நான் இன்றைக்கு என்னுடைய இருதயத்துல நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். இதுவரைக்கும் நீங்க செய்வீங்கன்னு தான் எனக்கு தெரியும், நான் நம்பினேன் ஆண்டவரே. ஆனா எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படிதான் நீங்க வேலை செய்வீங்கிறது இன்னைக்கு என் அறிவுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கொடுத்த வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் இந்த இந்த ஆக்சிஜனுக்குள்ள ஆண்டவரே, இதோ அந்த அலபா ஷபா லபக்கர பர லபா ஷெக்கென்னே மேக்கென்னே மனா ஹோவா அண்டர் திஸ் வாய்ஸ். இதோ நீங்க ஆலபா ஷக்கன்னா மகக்கன மனா, இதோ இந்த ஆக்சிஜன் மூலமாய் நீங்க அந்த டேங்க் மூலமாய் நீங்க அந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நீங்க சிறு பிள்ளைய போல இதோ இந்த வார்த்தையை கேட்டு அதோ நீங்க தேவனிடத்துல ஒப்புரவானபடினாலே இதோ தேவன் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்க கொடுக்க போறாரு என் மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மனா அலபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மனா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இதோ அப்பா, அந்த சத்தத்தை கேட்ட ஆண்டவரே, அந்த மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ அந்த ஆக்சிஜன் டேங்க்ல இருந்து யார் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இந்த வீடியோ அப்பா என்னைக்கு வரைக்கும் இந்த யூடியூப்ல இருந்து கொண்டு இருக்குதோ, இந்த சத்தத்தை என்றைக்கு யார் யார் கேட்கிறார்களோ ஆண்டவரே, விசேடமாய் இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தம் ஒலிக்கிற பொழுதெல்லாம் உம்முடைய விடுதலை உண்டாவதாக, உம்முடைய அற்புதம் கடந்து வருவதாக, உம்முடைய அதிசயம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, இதோ யார் யார் ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையின்படி அலைன் பண்ணி கொண்டார்களோ இதோ தங்களுடைய கழுத்துக்கள் இருக்கிற கட்டுக்களை அவிழ்த்து போட்டு தேவனுடைய சத்தத்தோடு கூட தங்களை இணைத்து கொண்டார்களோ இதோ வியாதி எங்களிடத்துல இருக்க முடியாது, அவ்வளவுதான். அது எப்படி வந்தது? அது சாபத்தினால வந்ததா, முற்பிதாக்களுடைய கிரியைகள்னாலே வந்ததா, என்னுடைய பாவத்தினாலே வந்ததோ, இதெல்லாம் நான் அலசி ஆராய மாட்டேன். ஐ ஹாவ் த சொல்யூஷன். எனக்கு என் தேவன் எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்திருக்கிறாரு. என்ன வியாதியா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட அந்த டாக்டர்ஸ்கள் பேரு வைத்திருந்தாலும், அது எல்லா வியாதியும் என் தேவன் ஆல் டிசீஸ் ஆல் டிசீஸ் அப்பா இதோ அவர் சகல நோய்களையும் எங்களை விட்டு நீக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இதோ நாங்க இன்றைக்கு இந்த எபிசியன்ஸ் 3:20 ஒப்பு கொடுத்தபடினாலே இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யார் யார் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்களோ இதோ இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமையின் படியே நீர் கிரியை செய்வீராக. இதோ அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை ஆண்டவர இதோ 100 பெனட்ரேட் பண்ணட்டும். இதோ அவர்களுக்குள்ள ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணப்படட்டும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. டாடி காட், இந்த அறியாமையை நீங்க மன்னித்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுடைய கண்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர. இதோ இத்தனை நாள் நீங்க கிரியை செய்யாம இருக்கிறதற்கு எங்களுடைய வல்லமைதான் மிஸ்டேக்குங்கிறத நாங்க புரிஞ்சு கொண்டோம் ஆண்டவர. வி சரண்டர் அப்பா. இதோ நாங்க இன்றைக்கு எங்களை முற்று முழுவதுமாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு யார் யார் இதை கேட்டு ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் உண்டாகட்டும் ஆண்டவரே. டாக்டர்ஸ்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், டாக்டர்ஸ்கள் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் இதோ ஒரே நொடி பொழுதுல மாற்றி போடுகிறேன் தேவனுடைய வல்லமையின் படியே. இதோ பரிபூரண சுகத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. உடைய செட்டையிலிருந்து வழிந்தோடுகிற ஆரோக்கியத்தினாலே இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் கொளுத்த கன்றை போல வந்து சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சாட்சியை சொல்லட்டும். என் தேவனை சுகப்படுத்தினார் என்கிற செய்தி எங்கள் காதுகளிலே வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி சிஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிப்பாடுகளோடு எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பட்டார். ஆவியானவர் கற்றுக் கொடுத்தீர்கள் சுகமளிக்கும் வல்லமை, குணமாக்கும் வரங்கள், ஆவியின் வரங்கள் ஒன்று குணமாக்கும் வரங்கள். அந்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக அதை நாங்கள் அனல் மூட்டும் பொழுது அங்கே ஊக்கமான செபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்ற வார்த்தைக்கு நாங்க ரட்சிப்பு உண்டாகும். எங்களோட விசுவாசத்தை தட்டி எழுப்பியிருக்கிறீங்க, ஜெபித்திருக்கிறீங்க, வழிபாடுகளை கற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், கற்றுக்கொண்டோம். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதத்தை கூறுகிறோம். கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் தேவ சமாதத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.